அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் தினந்தோறும் பல ஆன்மீக தகவலை நான் பதிவிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்த பரிகாரம் ஒரு வரமே, ரொம்ப முக்கியமான பதிவு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும். 2 சர்ப்பங்கள் இணைந்தது போல் இருக்கும் நாகராஜ சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:12 ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூ சாற்றி அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி தம்பதிகள் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதிகள் ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழ்வார்கள். குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால், மன அமைதி குறைந்தால் அருகில் உள்ள ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரிஷிகள் சொல்லிய பரிகாரம். கொடிய கடல் தொல்லைகளுக்கு யோக நரசிம்மரையும் மற்ற கடல் தொல்லைகளுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் வழிபடுவது நல்ல பரிகாரமாகும். ஸ்ரீ நரசிம்மரின் எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் கடல் தொல்லைகள், பில்லி சூன்யம், ஏவல், திருஷ்டி, திருமண தடை விலகி நன்மை பெறலாம். ஆலய திரிசூலத்தில் குங்குமமிட்டு எலுமிச்சப்பழம் குத்தி வழிபட திருஷ்டி செய்வினை தோஷம் நீங்கும். வெள்ளருக்கு விநாயகர் வீட்டு அறைகளில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்து இருந்தால் ஏதும் பூதகண சேஷ்டைகள் இருந்தாலும் நின்றுவிடும். சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி 12 முறை 48 நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்கு சாதகமாதல், பில்லி சூன்யம், ஏவல் நீங்கும். 21 செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கொடுத்த கடன் வசூல் ஆகும். கொடுத்த கடன் வசூலாக பைரவர் சன்னதியில் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி சகஸ்ர நாம அர்ச்சனை செய்ய வேண்டும். ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்பு குறைய திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும். சனிக்கிழமைகளில் சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து 2 மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு முடிச்சு தீபம் ஏற்றவும். சிவன் கோவிலில் கால பைரவரையும் விஷ்ணு கோவிலில் சக்கரத்தாழ்வாரையும் வழிபட செய்வினை தோஷம் நெருங்காது. சிவன் கோவில் வன்னி மரம், வில்வ மரத்தை அதிகாலை 21 முறை வலம் வந்து நமது குறைகளை கூற நல்ல பலன்கள் கிடைக்கும். தீர்ப்புகள் சாதகமாகும். இம்மரத்துக்கு நாம் கூறுவதை கேட்கும் சக்தி உள்ளதாக ஒரு ஐதீகம் உண்டு. பிரதோஷ காலத்தில் ரிஷபாரூட மூர்த்தியாய் மகேசனை தேவியுடன் வழிபடுவோர் 1000 அஸ்வமேதா யாகங்களை செய்த பலனை பெறுவார்கள். அதிலும் ஈசான்ய மூலையில் ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபார்த்தனையை பார்த்தால் எல்லா நோய்களும் வறுமையும் நீங்கும். மாதம் உத்திர நட்சத்திர அன்று சிவனுக்கு தொடர்ந்து 11 மாதங்கள் பால் அபிஷேகம் செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும். கலியுகத்தில் காரிய சக்திக்கு துர்க்கை வழிபாடு, அதுவும் ராகு காலத்தில் செய்வது சிறந்தது. ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரமான அமிர்த கடிகை நேரமே சிறப்பான பரிகார நேரம். நெய் விளக்கு ஏற்றவும் உகந்த நேரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30-6 மணிக்குள் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றி வழிபட நாம் வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறும். வெள்ளிக்கிழமை காலை 10:12 ராகு காலத்தில் துர்க்கைக்கு தாமரை தண்டு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட தெய்வ குற்றம், குடும்ப சாபம் நீங்கும். அஸ்த நட்சத்திர அன்று துர்க்கைக்கு சிகப்பு பட்டு துணி சாட்டி சிகப்பு தாமரையை பாதத்தில் வைத்து 27 எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சப்பழ மாலையை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர உடனே திருமணம் நடைபெறும். சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும். சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு எருக்கம் திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபட பிள்ளைகள் கல்வியில் முன்னேறுவார்கள். இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரத்தை அன்று சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனை தீரும். செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு செவ்வாய் தூரம் நெய் விளக்கு ஏற்றி வழிபட 3 மாதத்தில் வேலை கிடைக்கும். விபத்துகளில் இருந்து தப்பிக்க அவிட்ட நட்சத்திர அன்று முருகனுக்கு வேலில் எலுமிச்சை சொருகி அர்ச்சனை செய்யவும். மக்களே, நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த பரிகாரங்களை செய்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.